அனைவருக்கும் வணக்கம். கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 கொடுமை தலை விரிச்சு போட்டு அடித்தான். அந்த கதையாக இருக்குது. நான் வாரம் மதுரை சத்தனரி மயானக்காளி கோயில் போவேன். அங்கே பார்த்தீங்கன்னா, அங்கே கோயிலுக்கு எதிரிலேயே பார்த்தீங்கன்னா குழா உடஞ்சி தண்ணி வீணாக போய்கிட்டு இருக்குது. இது 2 நாள் ஆச்சுன்றாங்க. என்ன ஆச்சுன்னா, அப்போ புதன்கிழமை வியாழன், நான் போனது வெள்ளிக்கிழமை. அன்றைய சேர்த்தா 3 நாள் ஆகி போச்சு. சரி, வியாழக்கிழமை உடஞ்சுன்னு வச்சுக்கோங்க, 2 நாள் ஆகிப்போச்சு. அப்போ தண்ணி வீணாக போயிருக்கும். அங்கே உள்ள அதிகாரிகிட்ட போய் கேட்டதுக்கு அந்த பகுதி மக்கள் வந்து பேப்பர் டிவிலலாம் வந்து வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்து போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு அதிகாரி வந்து என்னென்னு கவனிச்சிருக்காங்க. அந்த இடத்த வந்து பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, வேலைக்கு ஆள் இல்லை, வந்து பார்க்கணுன்னா 2 நாள் ஆகும், நாளைக்கு சனிக்கிழமை ஆள் வர மாட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை வர மாட்டாங்க, திங்கக்கிழமை தான் வந்து பார்ப்போன்றாங்க. இப்போ அது வரையும் எவ்வளோ தண்ணி வீணாக போகும். இது வந்து அரசுக்கு இழப்பு கிடையாது, மக்களுக்கு தான் இழப்பு. ஏன்னா வரி பணம் கட்டுறோம். இப்போ அதில் டேமேஜ் ஆகி தண்ணி வீணாக போச்சுன்னா இதுக்கெல்லாம் என்ன ஆகும்? மறுபடியும் அரசாங்கம் வந்து நம்மள்ட்ட தான் வரி வாங்குவாங்க. அரசுக்கு வந்து எந்த பாதிப்பும் கிடையாது, அரசு ஊழியருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. நமக்கு தான் நஷ்டம். பொதுமக்கள் ஆகிய நம்ம தான் கொஞ்சம் விழிப்புணர்வோடு நடந்துக்கணும். அந்த பகுதியில் உள்ள அரசு அதிகாரி அதிகமாக அழுத்தம் கொடுத்து நம்ம வேலை வாங்கணும். சில மாநிலங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை, நான் பார்த்து கிண்டல் பண்ண சிரிக்கிறேன், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் நம்ம மாநிலத்தில் தண்ணிலாம் போயிடும். அதனால் வேற்று மாநிலத்திலேருந்து இங்கே வந்து பிழைக்க நிறைய வராங்க. நானும் எத்தனையோ பிரச்சனைக்கு அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்ருக்கேன். நானும் சுயநலமாக எதுவும் கும்பிட கிடையாது, புதுநலமாக கும்பிடுவேன். நான் புதுசாக ஒரு வண்டி வாங்கியிருக்கேன். அந்த வண்டி வாங்கினது எனக்கு வந்து என் பிள்ளை மாதிரி. அந்த வண்டி வாங்க நேராக வந்து அந்த கோயில் தான் போனேன். நான் போயிட்டு என்ன பண்ணேன், சாமி கும்பிட்டு, எனக்கு வந்து இந்த வண்டி தான் எனக்கு சொத்து மாதிரி, வண்டி நல்லா பாதுகாப்புன்னு சொல்லி சாமி கும்பிட்டு வந்தேன். நல்லா தான் போகுது. ஏன்னா போகும்போது இந்த ரோட்டில் பார்த்தா பள்ளம் மேடு ரொம்ப ஓவராக இருக்கும்போது அப்போ எனக்கு சாமி கும்பிடுவேன். கோயிலில் போய் வரேன்னு என்ன வேண்டிக்கணும், எனக்கு வந்து நான் வண்டி போகும்போது ரோடு நல்ல ரோடாக இருக்கணும், நல்ல பாதையாக இருக்கணும், போகிற மக்களும் என் வண்டிக்கு விழுந்து எதுவும் ஐடியாமல் கூட பார்க்கணும், அப்போ நான் சாமி வேண்டிக்குவேன். நான் என்னோடய சுயநலமாக தான், அது புதுநலமாக தான் நானும் வேண்டுவேன். ஆனால் இப்போ அந்த கோயிலுக்கு எதிர்ப்புறத்துலேயே ஒரு குழா உடஞ்சி தண்ணி இவ்வளோ தண்ணி வீணாக போயிட்டுருக்கு. அதே நான் சாமி பார்க்குதே அப்படின்னு நினச்சி நான் வந்து மனம் உருகி அந்த அம்மாட்ட நான் வேண்டியிருக்கேன். அது வந்து அடுத்த வரவனையும் சீக்கிரம் வேலை முடிஞ்சிச்சு, எந்த பாதிப்பும் இல்லை, அந்த பகுதி மக்களுக்கு எதுவும் ஆகலை, தண்ணி வேஸ்ட் ஆகணும், இப்படி என் காதில் கேட்கணும்னு நான் வந்து சாமியை வேண்டிக்கிறேன். ஓம் காளி, ஜெய் காளி.